ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ள பதிவு. இதை யாரும் தள்ளிவிட்டு போயிடாதீங்க. இந்த பதிவு கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்கள். குரு அஸ்தங்கம். குரு மேற்கே மறைகிறார். இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்க போகிறது அப்படின்னு யாரும் தவறு விட்டு விடாதீர்கள். பார்த்தீங்கன்னா 9 கிரகங்களுக்கு நேசம், அஸ்தங்கம், வக்கரம், ஆட்சி, உச்சம், சமம் என்று இருக்கிறது. இதில் மிக கடுமையான தோஷம் அப்படின்னா ஒரு கிரகம் ஜாதகத்தில் அஸ்தங்கமாக இருப்பது தான். அதே மாதிரி கோச்சாரத்தில் ஒரு கிரகம் அஸ்தங்கம் ஆவது தான். அஸ்தங்கம் அப்படின்னா மறைஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த அஸ்தங்க தோஷம் ஒருவருக்கு ஒரு குடும்பத்திற்கு 100% பாதிப்புகளை ஏற்படுத்தும். அஸ்தங்கமான ஜாதகனுக்கு மட்டும் தோஷம் கிடையாது, அந்த குடும்பத்திற்கே 100% தோஷத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக சுய ஜாதகத்தில் குரு அஸ்தங்கமாவது மிக கடுமையான தோஷம் அந்த குடும்ப நபர்களுக்கே உண்டு. குரு அப்படின்னா பணம், குழந்தைகள், நல்ல புத்தி, ஆசான், நல் வழிகாட்டக்கூடிய பெரியோர்கள், ஆசிரியர்கள், தங்கம், அரசியல் பதவி, புகழ், கௌரவத்தை ஏற்படுத்துவது. குருபகவான் அஸ்தங்கமான அந்த ஜாதகனுக்கு இது எல்லாமே கிடைக்காமல் போயிடும். இந்த வருஷம் 10/7/2026 அன்று குருபகவான் அஸ்தங்கமாகி 9/8/2026 வரை ஒரு 30 நாட்கள் குருபகவான் அஸ்தங்க நிலையில் செல்வார். மேசம் ராசி அன்பர்களுக்கு குரு அஸ்தங்கம், குருபகவான் மேற்கே மறைகிறார். பலன்கள் காணலாம். மேச ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் குருபகவான் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். இப்போ உங்களுக்கு அர்த்தாஷ்டம குரு காலகட்டம். கோச்சாரத்தில் 4ஆம் வீட்டில் குரு வருவது பெரும்பாலும் பாதி தீமை பாதி நன்மை. வீடு, மனை, நிலம், சொத்து வழியில் ஒரு சிலருக்கு மாற்றங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலாம். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பெரும்பாலும் அதிக முட்டுவலி செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு விரயம் ஏற்படுத்தி விடும். 4ஆவது வீட்டிலே குரு செல்லும் போது ஆடு, மாடு, கோழி இப்படி வளர்ப்பு பிராணிகள் மூலம் நல்ல வருமானம், லாபம் பார்க்கலாம். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலான உழைப்பு இருக்கும். அதிகமான அலைச்சல் இந்த வருஷம் நீங்கள் பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மேச ராசி என்பவர்களுக்கு குருபகவான் 9, 12ஆம் வீட்டிற்கு அதிபதியானவர். அதாவது பாக்கிய விரையாதிபதியாக மேசராசிக்கு குருபகவான் வருகிறார். 12ஆம் அதிபதி அஸ்தங்கமாக இருந்தால் அயன சயன போக சுகம் குறையும். இப்போ மேசராசி நண்பர்கள் இந்த மாதம் திருமணமானவர்களாக இருந்தாலும் சரி, கடந்த வருடம் திருமணமானவர்களாக இருந்தாலும் சரி, கடந்த வருடம் திருமணமானவர்களாக இருந்தாலும் சரி, தம்பதியர்கள் தாம்பத்திய சுகம் தவிர்க்க வேண்டும். குருபகவான் அஸ்தங்கமாக செல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் தம்பதியர்கள் தாம்பத்தியம் வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கரு உருவாச்சுன்னா அந்த குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறதோ அதே நட்சத்திரத்தில் அடுத்த குழந்தையும் பிறக்கும். ஒரு குடும்பத்தில் 2 பேர் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தாங்க அப்படின்னா கடுமையான தோஷம். அது என்னென்ன தோஷம் பண்ணோம் அப்படின்னு அனுபவபூர்வமாக பார்க்கக்கூடியவர்களுக்கு தான் தெரியும். அதனால் மேசராசி என்பர்கள் தம்பதியர்கள் தாம்பத்தியம் வைத்து கொள்ளாமல் பார்த்துங்க. இந்த பதிவு ஆண்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, பெண்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது இந்த மாதமோ கடந்த கடந்த வருடமோ திருமணம் செய்திருந்தால் தம்பதியர்கள் இருந்தாங்கன்னா இதை அவங்களிடம் ஞாபகப்படுத்துங்க. ஏன்னா குரு அஸ்தங்கமான காலகட்டத்தில் தாம்பத்திய சுகம் ஏற்படுத்தி கரு உருவாகி குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு குரு அருள் கிடைக்காது. அதாவது நல்ல படிப்பு, உயர்கல்வி படிக்க முடியாது, பெற்றோர்களுடைய ஆதரவு இருக்காது, திருமணம் பண்ண முடியாது, அந்த குழந்தைக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது. குருவுடைய காரகத்துவம்
அந்த குழந்தைக்கு கிடைக்காது. இதை வந்து மேசராசி என்பர்கள் புரிந்து அறிந்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மேசராசிக்கு 12ஆம் அதிபதி அஸ்தங்க நிலையில் செல்லும்போது இப்போ வந்து படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்க வேண்டும். விளையாட்டுத்தனமாக பொழுதுபோக்காக இருந்தால் படிப்பில் தடை உண்டாகும். அதே மாதிரி உயர்கல்விக்காக வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், வேலைக்காக வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் இந்த 30 நாட்கள் நீங்கள் வந்து சரியான ஏஜென்சி, சரியான உதவியுடன் செல்வது நல்லது. உங்களுடைய பயணங்களில் பிரச்சனையை உண்டாக்கும். 12ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது எதிர்வரக்கூடிய இந்த 30 நாட்கள் உங்களுக்கு இரவு உறக்கம் குறையும். தாம்பத்திய சுகம் இல்லை. அது வேலை விஷயமா இருக்கலாம், அல்லது உடல் உபாதைகளாக இருக்கலாம். இரவு படுத்தா நிம்மதியான உறக்கம் இந்த 30 நாட்கள் உங்களுக்கு வருவது குறைவு. 9ஆம் அதிபதி அஸ்தங்கமாக சுகஸ்தானத்திலே செல்லும்போது இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளூரில் பழைய கோயிலாக இருக்குது, அந்த கோயிலை வந்து இடிச்சிட்டு புதுப்பிக்கலாம், புதுசாக கோயில் கட்டலாம் அப்படிம்பாங்க. அப்படி இல்லைன்னா உள்ளூரில் வந்து கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணலாம். கோவில் சார்ந்து ஆன்மீக காரியங்கள் சார்ந்து மேசராசி என்பர்கள் இந்த 30 நாட்களில் பணங்காசு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 4வது வீட்டிலே 9ஆம் அதிபதி அஸ்தங்க நிலையில் செல்லும்போது கண்டிப்பாக வந்து சிலருக்கு வந்து வீடு மாற்றம், இடம் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு, குறிப்பாக விவசாயிகளுக்கு அதிகமான அலைச்சல், அதிக மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இந்த 30 நாட்கள் ஏற்படும். 9ஆம் அதிபதி அஸ்தங்க நிலையில் செல்லும்போது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம். பாத யாத்திரை, கிரிவலம், இதுவரை நீங்கள் போகாத கோயிலுக்கு இந்த காலகட்டத்தில் போயிட்டுலாம். இறைவனுடைய அனுகிரகங்களை நீங்கள் தேடி சென்று பெற்றுக்கொள்ளலாம். 9ஆம் அதிபதி அஸ்தங்கமாக இருக்கும்போது தந்தை மகனுக்குள் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு வரும். உங்கள் அப்பா பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீங்க, அல்லது உங்கள் பேச்சை உங்கள் அப்பா கேட்க மாட்டார். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு எதிர்வாதமாக முட்டிக்கும் மோதிக்கும் இந்த காலகட்டத்தில். 9ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது பார்த்திங்கன்னா உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் சரியான டிகிரி எதை எடுத்து படித்தா எதிர்காலத்தில் நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு பெரியவர்களிடம் கலந்து ஆலோசித்து நீங்கள் வந்து படிப்பு எடுத்து படிப்பது நல்லது. ஏன்னா உயர்கல்வி படிப்பதில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழப்பங்களை ஏற்படுத்தி விடும். 4வது வீட்டிலே குருபகவான் அஸ்தங்க நிலையில் செல்லும்போது இப்போ வந்து புதிதாக வீடு கட்டக்கூடியவர்கள், புதிய வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த 30 நாட்கள் தவிர்ப்பது நல்லது. சுகஸ்தானத்திலே குருபகவான் அஸ்தங்கமாக செல்லும்போது மேசராசி என்பதற்கு சுகக்கேடு உண்டாகும். அதாவது வீட்டில் இருந்தாலும் ஒன்று தான், காட்டில் இருந்தாலும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை இந்த காலகட்டம் இருக்கும். மேசராசிக்கு 9ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது ஆன்மீக ஈடுபாடுகள் குறையும். நீங்கள் வந்து எதிர்மறையாக சிந்திக்கக்கூடிய, செயல்படக்கூடிய அமைப்பு இந்த 30 நாட்கள் உங்களுக்கு உருவாகும். அதனால் வந்து கோவிலுக்கு போகலனாலும் பரவாயில்ல, சாமி கும்பிடனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அமைதியாக வீட்டிலேயே இருப்பது மேசராசி என்பதற்கு நல்லதாக இருக்கும். செய்கின்ற வேலை, தொழில், உத்தியோகத்தை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. ஏன்னா தனக்கு மனநிலை சரியில்லை, தனக்கு 1000 பிரச்சனை இருக்குது அப்படின்னா மற்றவர்களையும் சேர்த்து அதை சொல்லி கெடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.